அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாக விசேஷ நாட்கள், திதி நாட்கள், கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறதுங்க. இது ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நிகழவிருக்கக்கூடிய நடப்பாண்டில் 2025 நிகழவிருக்கக்கூடிய இந்த ஆண்டின் 2வது சந்திர கிரகணத்தின் போது நிகழக்கூடிய அதிரடியான கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா, என்ன மாதிரியான விஷயங்களில் அவங்க கவனமாக இருக்கணும், தொழில், வியாபாரம், உத்தியோகம், பொருளாதாரம், ஆரோக்கியம், நிதி நிலைமை, குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசு தொடர்பான விஷயங்கள் போன்ற பல்வேறு நிலைகளில் என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரக நிலைகளை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது பல வகையில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியினருக்கு இந்த நேரம் ஒரு வகையில் சுபிக்ஷத்தையும் மற்றொரு வகையில் உங்களுக்கு பல வகையில் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது. அதாவது இன்றைய காலம் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தும். அதிலும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் ரொம்ப நெருக்கடியை தரும். அப்படிங்கிறதுனால பொருளாதார நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் இந்த காலகட்டத்தில் பகைத்து கொள்ளாதீங்க. வீண் வம்பு சண்டைகளுக்கு செல்ல வேண்டாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் விபரீதத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத வம்பு வழக்குகளை சிக்கக்கூடிய காலமாகவே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியங்க. பொருளாதார நெருக்கடி இன்றைய காலகட்டம் மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 4 மாத காலகட்டத்திற்கு இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை விட திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அடுத்தவர்களை பேச்சை கேட்டு எந்த ஒரு செயல்லையும் ஈடுபடாதீங்க. அது தங்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை கொண்டு வந்து விட்டடும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ள பாருங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையும் கூடுமான வரைக்கும் அதீதமான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க. திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலத்திலே நீங்கள் அடித்தளம் போடுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் காரியங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. இந்த நேரம் மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய சில காலகட்டங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். எல்லா விஷயங்களையுமே குடும்பம் கூட பார்த்தீங்க அப்படின்னா சண்டை, சச்சரவு, கருத்து வேறுபாடு அப்படின்னு சில பல விஷயங்கள் எதிர்கொள்வீங்க. சக பணியாளர்கள் மத்தியிலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் எழலாம். தொழில், வியாபாரம் மந்த நிலையில் செல்லும். லாபம் இல்லாத ஒரு நிலை இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்குகளில் சிக்கக்கூடாது. அடுத்தவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டும் வீண் பழி போடுவதோ இல்லை பழி சொல்லுக்கு ஆளாக்குவதோ அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடாதீங்க. அது உங்களுக்கு மிக பெரிய அளவில் விபரீதத்தை ஏற்படுத்திடும். இன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக முடிவது போல இருந்தாலும் உங்களுடைய முடிவு அப்படிங்கிறது, இந்த செயல்களுக்கான முடிவு அப்படிங்கிறது
உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து எழ ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கிரகங்கள் வந்து இப்பொழுதைக்கு உங்களுக்கு சாதகமாக, சில கெடுதலான விஷயங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். ஆனாலும் அது பிற்காலத்தில் இன்னும் சிறிது காலம் சென்றதற்கு பிறகு அதற்குண்டான பலன்களை நீங்கள் அறுவடை செய்வதாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு பகையையும் ஏற்படுத்திக்காதீங்க. பொருளாதார வீழ்ச்சி இருக்கத்தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு ஏற்றவாறு நீங்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். கேட்ட இடங்களில் பணம் காலதாமதமாகும், கிடைக்காது, வரும் அப்படின்னு நினச்ச பணம் கைக்கு வராது. இந்த மாதிரி பல சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக தாங்க இருக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதே மாதிரி வந்து சுபகாரிய நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடக்கிறதுனால சுப விரயங்களும் மற்றொரு புறம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய ரீதியான குறைபாடுகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்காக வாக்குறுதி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கவனமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது. பயணங்களின் போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. உடைமைகள் களவு போக வாய்ப்புகள் இருக்குது. திடீர் பண நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல சிக்கல்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் மிகவும் கவனமாக இருக்கணுங்க. சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அதைவிட முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலா உங்களினுடைய ஆரோக்கியத்திலையும் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்று. இந்த காலம் தங்களுக்கு ஒரு மோசமான காலகட்டத்தை ஏற்படுத்த போகிறது. அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க. இந்த காலத்தில் பல தீங்கு விளைவிக்கக்கூடிய மாற்றங்கள் உண்டாகலாம். தங்களுடைய தொழில் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க. முக்கியமாக இந்த காலம் தங்களினுடைய ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கப்பெற போகிறது. பெரும்பாலும் வணிகம் தொடர்பான விஷயங்களால் பெரிய இழப்புகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க. வேலையில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்வாங்க. அவர்களின் மேலதிகாரிகள் அவர்கள் மீது கோபப்பட வாய்ப்பு இருக்கிறது. தங்களின் கடின உழைப்பிற்கான பலன்களை பிறர் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்கள். எந்த விஷயத்திற்காகவும் பணத்தை வந்து அதிகமாக செலவழிக்க வேண்டாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத நிதி சிக்கல்களை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாமல் போகவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் கூட நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உஷாராக இருங்க. பணம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறது. தங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் சவால்களை அதிகம் சந்திப்பீங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய பிரச்சனையில் அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும். பல மோசமான முடிவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். தங்களின் பல கனவுகள் தற்போது நிராசையாக வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட தூர பயணம் செய்கிறது தங்களுடைய உடல்நல பிரச்சனைக்கு வழிவகுக்கும். வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் இருக்கிறவங்க பாதகமான சூழ்நிலைகளால் வேலையை ராஜினாமா செய்யக்கூடிய சூழல் ஏற்படலாம். இது பெரும்பாலும் மன அழுத்தத்தை அதிகரிக்க செய்யலாம். வாய்ப்புகளை ரெட்டிப்பாக்க கூடிய வகையில் இந்த நேரம் இருக்க பெற்றாலும் சில பல கிரகங்களினுடைய தோற்றம் அப்படிங்கிறது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விபரீதத்தையும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு வாய்ப்புகளையும் நீங்கள் நிராகரிக்காதீங்க. புத்திசாலித்தனமாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே சமயம் பணத்தையும் புத்திசாலித்தனமாக
வைத்தால் மட்டும்தான் தங்களால் இந்த காலகட்டத்தை ஒரு நிம்மதியான காலகட்டமாக கடக்க முடியும். அதனால் இந்த காலத்தை ஒவ்வொரு அடியையும் நீங்கள் கவனமாக எடுத்து வைக்க வேண்டியது அவசியம். செலவுகள் விஷயமாகட்டும், பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும், எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும், அது மட்டும் இல்லாமல் முதலீடு விஷயங்களாகட்டும், இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும். அதே மாதிரி சிந்தித்து செயல்படுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது சற்று துரதிருஷ்டவசமான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும். அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடும் இருக்க பாருங்க. தங்களினுடைய ஆரோக்கியமும் தங்களின் குடும்பத்தாரின் ஆரோக்கியமும் தற்போது கேள்விக்குறியாகவும் மாறலாம். இதனால் தங்களின் பிரச்சனைகள் கடுமையாக அதிகரிக்கவும் செய்யலாம். ஆரோக்கிய பிரச்சனைகளும் வியாபார பிரச்சனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து தங்களை தொந்தரவு செய்யும். தங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இரட்டிப்பாகலாம். குடும்ப சூழலும் மிகவும் அமைதியற்றதாகவும் இருக்க பெறலாம்.